நான் ஆல்ரெடி யூடியூப் லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டு டெரஸில் தேன் கூடு கட்டியிருக்குன்ட்டு. மொட்டை மாடியில் போய் துணி துவைக்கிறதுக்கும் காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ரிஸ்கியான விஷயமா தான் இருந்துச்சு. இமீடியட்டாக அதை கலைக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணோம், பட் யாரும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் என் தம்பி சொன்னால் ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து அவங்களோட சர்வீஸை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சோம். அவங்க ஃபயர் இன்ஜினில் வரவும் ஏரியாலேயே பெரிய சீன் ஆயிடுச்சு. நேபர்ஸ்லாம் கொஞ்சம் பதறி போய் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்புறமா தான் நாங்கள் சொன்னோம் தேன் கூடு கலைக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இந்த சர்வீஸ் பண்ண வந்தவங்க ஃபஸ்ட்டு பக்காவாக அவங்கள கவர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை இலையை எடுத்து அதை பற்ற வச்சு அந்த கூடு கிட்ட காமிச்சாங்க அதை கலையிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டும் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, அப்போ தான் அதெல்லாம் வெளியே போகும் அப்படின்ட்டு. ஒரு வழியாக அதை கழிச்சு விட்டு ஃப்ரெஷ்ஷாக தேனும் எடுத்து கொடுத்தாங்க. இந்த தேன் வந்து லைட்டாக பர்ன்ட் ஸ்மெல் இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் பார்த்தா அந்த தேன் கூட களைச்சி விட்ருக்காங்க, பட் நிறைய தேன் வந்து டெரஸ்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம சிவா இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ரெடி ஆகிட்டு 2 பாட்டில் ஹிட் ஸ்ப்ரேயை போய் ஒரு 2-3 வாட்டி அடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் தேன்லாம் காணாமல் போயிடுச்சு.